அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 824. தலைப்பு பூமி பந்து தொடர் 1. அவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் இடமாகவும் வசிப்பிடமாகவும் தரப்பட்டிருக்கின்ற இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை, நீரை, காற்றை, இன்னும் தேவையான உணவை எல்லாவற்றையும் இந்த பூமியில் மட்டுமே நாம் பெற முடிகிறது. இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு, வசிப்பதற்கு ஏதுவாக படைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பூமிக்கு தேவையான மிக முக்கியமான ஆதாரம் நீராதாரம். இந்த நீராதாரம் வானில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. வானமழையின் காரணமாக நிலத்தில் நீர் தேங்கி இருக்கிறது. நிலத்தடி நீரை நாம் அவ்வப்போதைக்கு கருவிகள் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலத்திற்கென்று, இந்த பூமிக்கென்று நீரை உற்பத்தி செய்யக்கூடிய திராணி கிடையாது. இதை ஆய்வாளர்கள் ஆய்ந்து அறிந்து அறிவுபூர்வமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கூறுகின்றார்கள். இது பற்றி இப்பூமியையும் அனைத்து கோள்களையும் படைத்த வல்லவன் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஸன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதன் வஅன்தும் தஅலமூன். அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து, வானத்தினின்றும் மழையை பொழியச் செய்து, அதனின்று உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறேன். இந்த உண்மைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை, அவன் அல்லாதவர்களை இணைகளாக ஏற்படுத்தாதீர்கள். 2வது அத்தியாயத்தின் 22வது வசனம். பூமி நாம் வாழ்வதற்கு விரிப்பாக ஆக்கி தரப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே இந்த பூமி பந்தாகத்தான், உருண்டையாகத்தான் இருக்கின்றது என்பதை பல வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். பூமி மட்டுமல்ல, இதர கோள்கள் அனைத்துமே தன்னுடைய வற்றவரைக்குள் சுட்டுகிறது, நீந்துகிறது. அவ்வாறு தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விஞ்ஞான ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விதத்தில், ஆய்வாளர்கள் வியக்கக்கூடிய விதத்தில் படைத்தவன் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இதே 2வது அத்தியாயம் 27வது வசனத்தில் வல்லவன் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். இத்தீயவர்கள், கெட்டவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களே தான் நஷ்டவாளர்கள். கூட்டாக, குடும்பமாக, மனிதர்கள் நல்லுறவாக, நேசபாசமாக, இரத்த சம்பந்தமான உறவுகளோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக, அவர்களுடைய நலன் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்களெல்லாம், தீயவர்களெல்லாம் உறவை துண்டிப்பதிலே கண்ணாக இருக்கின்றார்கள். ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமி வாழ்விடமாக, வசிப்பிடமாக நமக்கு ஆக்கித்தரப்பட்டிருப்பதன் நோக்கம், இந்த பூமியிலே வாழ்ந்து, இந்த பூமியிலே இறந்து, இந்த பூமியிலே அடங்கி
மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். அப்படி எழுப்பப்படும் போது இங்கே வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கு வழக்குகளை படைத்தவனிடம் வழங்க வேண்டும். அதற்காகத்தான் அவன் பிரத்யேக படைப்பாக நம்மை படைத்திருக்கிறான். ஊர்வன, நீந்துவன, பரப்பன, நடப்பன என்ற 4 வகையான படைப்புகளில் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்து சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நாளை மறுமையிலே அவன் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்தால் ஈடேற்றம், இல்லையில் நஷ்டம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.